அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டே 7 as a calligraphy artist பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கி கஸ்டமர் என்னோட ஒர்க் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, கஸ்டமர் ஒரு இமேஜ் வந்து ரெப்ளிகேட் பண்ணி அதில் இருக்க மாதிரி அப்படியே டிக்டோவாக வந்து எழுதி தர சொன்னாங்க. அதில் நேம்ஸ், அவங்களோட டாட்டர் நேம்ஸ் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆயத்தையை ஆட் பண்ணி அப்படியே அந்த இமேஜில் இருக்க மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கேட்டேன், இந்த இமேஜ் மாதிரியே அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணணுமான்னு கேட்டு, ஸோ அவங்களும் ஆமாம், இதில் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாமல் ரெப்ளிகேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபுல்லாக எழுதி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது வந்து பிளாக் கலர் பேக்ரவுண்டில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், ஒயிட் வந்து அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆல்ரெடி நீங்கள் மென்ஷன் பண்ணலையே, நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்டு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லாயிருக்கு, அது மாஷா அல்லா, பட் வந்து எனக்கு பிளாக் கலர் பேக்ரவுண்டில் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஏதாவது ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. என்னோடய 5 and 6 hours ஆஃப் ஒர்க் வந்து இந்த இதில் வேஸ்ட் ஆகிருச்சு. ஸோ இதை எகெயின் நம்ம வந்து பிளாக் அண்ட் கோல்டு அண்ட் சில்வரில் வந்து நம்ம எழுதணும் இன்ஷா அல்லா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 ஃப்ரேம்ஸ் வந்து கொரியர் அனுப்ப வேண்டி இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாக அந்த 2 ஃப்ரேமையும் பக்காவாக பேக் பண்ணிவிட்டேன். ஒன்று வந்து சென்னை அண்ட் ஒன்று வந்து புதுக்கோட்டை போகுது. ஸோ அந்த ஃப்ரேம்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு. நீ நாளைக்கு வந்து இதை கொரியர் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து எழுதுறதுக்கு மூட் இல்லை. நான் வந்து கலம் வச்சு சும்மா ஒரு ஆயத்தை எழுதிட்டு இருந்தேன். ஏன்னா கலமில் எழுதும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பீஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து அப்படி சும்மா எழுதிட்டு இருந்தேன். இதில் என்ன ஆயத்தை எழுதியிருக்கேன், என்ன துவா எழுதியிருக்கேன் அப்படின்னா, ரப்பி அஸ்ஸிர் வலாத்து அஸ்ஸிர் ரப்பி தம்மீம் பில் ஹைர் அப்படிங்கிற துவா. யாரெல்லாம் என்னோட இந்த விஷயத்தை வந்து லேசாக்கி கொடு, எனக்கு வந்து எந்த கடினமாக்கிறாத, அண்ட் இதோட முடிவு வந்து நல்லதாக்கி கொடு அப்படிங்கிறது இந்த துவாவோட மீனிங்கு. ஸோ நான் சும்மா இதை எழுதி முடிச்சுட்டு இந்த டே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஷிஃபாஸ் கேலிகிராஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.